ஹல்லேலூயா. மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஏசாயா 62:1 இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் அது வெளிப்படும் மட்டும் நான் அமராமலும் இருப்பேன். நீதியை பிரகாசத்தை போலவும் ரட்சிப்பு எரிகிற ஆண்டவரை குறித்து இதே ஏசாயாவை கொண்டு இன்னொரு வார்த்தை 42வது அதிகாரம் எடுக்க வேண்டாம். அதிலே 3வது வசனத்திலே என்ன எழுதி வைக்கிறார் தெரியுமா? அவர் நெறிந்த நாணலை மங்கி எறிகிற திரியை. இப்ப 62:1 என்ன பார்க்கிறோம்? அவர் பிரகாசத்தை போலவும் எரிகிற தீவட்டியை போலவும் எரிய பண்ணுவாராம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கடந்த நாளிலே காண்பித்து பேசினது இதுதான். அவர் அணையாமல் காக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை பற்றி எரிய பண்ணுகிறவராகவும் இருக்கிறார். ஆமென். அப்படி என்றால் இந்த காலை வேளையில ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். உன்னை அணையாமல் பாதுகாத்தது எதுக்கு தெரியுமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல். கர்த்தர் என்னை அணையாம காக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கிறது. மங்கி எரிகிற திரி, ஒரு திரி மங்கி எரியும் போது எல்லாரும் அணையும் தான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் அணைக்க மாட்டேன் மட்டும் இல்ல. உன் தேவன் யார் என்பதை புரிந்துக்கோ. உன்னை அணையாமல் காக்கிறவர் மட்டுமல்ல, உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் வேதம் சொல்லுகிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இந்த தீபம் அணைய வேண்டியது? அணையாம காக்கிறான். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை